காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் முன்பாக கடந்து வந்து அமரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நீர் நல்லவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, எல்லாருடைய வாய்களையும் திறந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், தேவனை துதிப்போம் தேவனை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். வந்த வண்ணமாய் அல்ல, வெறுமையாய் அல்ல, தேவனுடைய கிருபை தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்போ இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீர் வந்து வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள், தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே அந்த இடத்துல இறங்கினது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே ஒரு மனதினாலே கர்த்தர் நிரப்புவீராக, துதியினாலே கர்த்தர் நிரப்புவீராக, அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஜீவ பலியாக ஆண்டவரே பலிபீடத்தின் மீது எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவன் ஆளுகை செய்கிறதான ஆண்டவரே சரீரங்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதிப்போம், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நம்முடைய தேவன் மாத்திரமே ஆராதனைக்கு உரியவர், நம்முடைய தேவன் மாத்திரமே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஆராதனை முதல் ஆண்டவரே ஆராதனை ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு ஜெபம் வரையில தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஆராதனை பகுதியில் என்னோடு பேசுங்கப்பா, ஆண்டவரே செய்தி வேலையில என் கூட பேசுங்கப்பா, ஆண்டவரே எங்க ஆத்துமாவுக்கு தேவையான வார்த்தையை நீங்க தாங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதயத்தின் வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். யார் யார் தாகத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறீர்களோ ஆண்டவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஆராதனை வேளையில கர்த்தாவே முழு இருதயத்தோடு கூட ஆராதிக்க, முழு பலத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே செய்தி வேளையில எங்களோடு பேசுங்கப்பா. ஜெப வேளையில கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்து அனுப்புங்கப்பா. ஆண்டவரே சாட்சி பகுதி, சங்கீத பகுதி, காணிகை பகுதி எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி போடுங்க. வர தடைப்பட்டிருக்கிறதான எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் சரியான நேரத்திற்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா மனோவா ஆண்டவரே பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டான். ஆண்டவரே அப்பா அப்படியாய் கூட ஆண்டவரே எங்களிடத்தில் நீர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் சபைக்காக நீங்க கொடுத்திருக்கிற டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை நடத்த கர்த்தர் ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகள் பரிசுத்தத்தில் பக்தியில ஆண்டவரே கீழ்ப்படிதலில் ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதலின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகளும் வேதத்தை அறிந்து வேதத்தில் ஒரு சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா டீனேஜ் கிளாஸ் எடுக்கிற எல்லா டீச்சர்ஸையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் ஞானத்தினால நிரப்புங்க, முற்றிலுமாய் ஆளுகை செய்யும். மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை இத்தனை பேர் ஆராதிக்க
சந்தோஷமா வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹalleluya. கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, கர்த்தரை தெய்வமாய் கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை ஆதரவா கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவர் முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. தேடி வந்து என் வாழ்க்கையின் படகில் இயேசு ஏறிக்கொண்டார். நிரம்பாத என் படகில் ஆண்டவர் நிரப்பியிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. முழு இருதயத்தோடுமாய் நான் துதிக்கிறேன். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகில் நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகில் நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவர் முழுமனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. எல்லாரும் ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. கர்த்தரை தெய்வமா கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை ஆதரவு கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தார், போகும் வழியெல்லாம் உணவானாரே. நானே நல்ல மேய்ப்பர் என்று சொன்னவன். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலா கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலா கூட வந்தாரே.
விட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவர் முழுமனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. இன்னும் ஒரு முறை ஆராதிப்போமே அவர் முழுமனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமன. எல்லாரும் முழுமனதோடு ஓ ஹல்லேலூயா முழுமனதாய் ஆராதனைக்கு பாத்திரர் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் பாத்திரர், நீர் ஆராதனைக்கு பாத்திரர், நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், என்னுடைய நாமம் யெகோவா என்று சொன்னவர். ஹல்லேலூயா. போகும் வழியெல்லாம் உணவாக என்னுடைய தேவை எதுவாய் இருக்கிறதோ அந்த தேவைக்கு நீரே பதிலாய் இருக்கிறீர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நிரம்பாத என் படகை ஆண்டவர் நிரப்பி விட்டார். ஹல்லேலூயா. வெறுமையானதை முன் அறிந்ததினால், ஹல்லேலூயா, வெறுமை இருக்குன்னு தெரிஞ்சா வெறுமையை கண்டு ஜனங்க போயிடுவாங்க. ஹல்லேலூயா. நம்மகிட்ட வெறுமை இருக்கு, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா ஜனங்க நகுந்து போவாங்க. ஆண்டவர் வெறுமையானதை முன்னறிஞ்சதுனால என்னை தேடி வந்து என் வாழ்க்கை என்கிற படகில் இயேசு ஏறி இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. என் ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார், அவர் எனக்கு பதிலை தந்து விட்டார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். போற வழியில் அவங்களுக்கு என்ன தேவையோ, காலையில் அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு நிழல். மேக ஸ்தம்பமா வந்தாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் என் வாழ்க்கையில மேக ஸ்தம்பமா வந்திருக்கிறா. நைட்ல அவங்களுக்கு தேவை அக்கினி, அக்கினி ஸ்தம்பமா வந்தாரா? வந்தார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மன்னா வேணும், வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா. ஹல்லேலூயா. அவங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு போற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அவங்க கர்த்தரையே நம்பி வந்தனால பரலோகம் அவர்களுக்காய் திறக்கப்பட்டே இருந்தது, திறக்கப்பட்டே இருந்தது. என்ன தேவையோ ஒரே பதில் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். போய் முடிகிற வரைக்கும் கானான்ல கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்தார். அதனால ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரிடத்துல ஒருத்த வந்து கேட்கறான், யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவா? ஆண்டவர் சொல்ற, யார் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தேவனில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. வேற எதையும் ஆண்டவர் நம்மன்றது கேட்கல. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்ன ஆண்டவர் முழு மனதோட என்ன நீ அன்பு கூறு. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் மேல அன்பு வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாத அன்பு. என்ன மழை வந்தாலும் அதை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். துதியுங்கள் நம் தேவனை. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர். நம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அவர் எனக்காக யாவையும் செய்து, விசுவாசமா சொல்றீங்களா? எனக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடித்தார். முடிப்பார்ல முடிச்சிட்டார். அல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். மரணத்தை தம்முடைய மரணத்தினால் வென்ற ஆண்டவர், ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நமக்கு தெரிந்த பாடல். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. மகிழ்ச்சியோடு இந்த காலை நேரத்தில் முழு மனதோடு நம் தேவனை ஆராதிப்போம். நம் தேவனை
காலை நேரத்தில் ஆண்டவர் மத்தியில் கிரியை செய்வாராக. நம் ஆராதிக்கும் இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், பெரியவர். நம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர், வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கண்ணீர் கவலை வியாதி யாவையும் மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு நம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஆண்டவரை துதிக்கிற யூதா கோத்திரமாய். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாகும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கண்ணீர் கவலை வியாதியாகும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவரையே நாம் ஆராதிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். என் ஆண்டவருடைய கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. அவர் உயிர் தெழுந்த பிள்ளையாய் என்னை மாற்றிருக்கிறார். ஆமென். நமக்கா ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார், எழுந்தார். நமக்கா ரத்தம் சிந்தி மரித்தார், மரித்தார். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நின்றும் இன்றும் மாறினான இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். நின்றும் இன்றும் மாறினான இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஓ ஹோசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு முழு பலத்தோடு thank you Jesus. ஹல்லேலூயா. அவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். சொன்னார், திரும்ப நான் வரப்போகிறேன்.
மணவாட்டியாகிய சபை தன்னோடு சேர்த்து கொள்ள ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய பாவம் போக்கும் ஜீவ தேவன், நம்முடைய பாரத்தை நீக்குகிற தேவன் சிறந்தவர். என்னுடைய கண்ணீர் கவலைகள் யாவையும் ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த பாரத்தோடு வந்தாலும் சொல்றேன், ஆண்டவர் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. சபையிலே சமாதானம், தேசத்திலே சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால நீங்க சொல்லுங்க, நல்ல மகிழ்ச்சியோடு நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். நான் அவரை உயர்த்தும் போது சந்தோஷம், மன மகிழ்ச்சியாய், அல்லேலூயா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன். கண்ணீர் கவலை ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு சொன்னா நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை துதிச்சா போதும், நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை மட்டும் துதிக்கிறவங்களா இருங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர், மூன்றாம் நாளில் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நம்மோடு இருக்கிறனால நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க சொல்லணும், எனக்கு ஒரு நாளும் பயமே இல்லை, எனக்கு கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஆமென். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதினால் என் தலைகளை நிமிர செய்கிறவர். பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தெரிந்த பாடல். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். மகிழ்ச்சியோடு பாடுவோம் இந்த காலை நேரத்தில். சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். எல்லாரும் பாடுவோம். பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் ஜீவனின் பலனானவர், என் விளக்கை ஏற்றுகிறவர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், என் தலையை நிமிரச் செய்கிறவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற எந்த இடத்துல நான் இறங்கி வருவேன் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் ஒரு மனமாய் உம்மை துதிக்கிறோம், விசுவாசமாய் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீரே என் கீதம், என் ரட்சிப்பு, என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை
கத்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் நல்ல மேய்ப்பர் எனக்கு முன் செல்லுகிறேன். கோணலானவைகளை சபையாய் மாற்றும், என்னை பசுமையாய் நடத்திடுவேன். என் முன் செல்லுகின்றேன், பசுமையாக நடத்திடுவேன். என் நல்ல மேய்ப்பனே என் முன் செல்லுகின்றேன், பசுமையாக நடத்திடுவேன். எதிரிகளின் முன்னே நிரம்பி வாழிய செய்து என் தலையை நீ மீறச் செய்து விசுவாசத்தோடு எதிரிகளின் முன்னே நிரம்பி வாழிய செய்து என் தலையை நீ மீறச் செய்து இன்னும் ஒரு முறை எதிரிகளின் முன்னே நிரம்பி வாழிய செய்து என் தலையை நீ மீறச் செய்து கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நீ மீறச் செய்து கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நீ மீறச் செய்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே என் கேடகம், என் கோட்டை, என் தஞ்சம், நான் நம்பியிருக்கிறவர். ஹல்லேலூயா. கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. உங்கள் தலைகளை நிமிரச் செய்கிறவர் அவரே எனக்கு கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பெற்ற சிறந்த கைமாறு பரிசு நீர் ஆண்டவரே. அஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு காரியத்துக்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மரண பயம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எதிர்கால பயம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா நம்ம வேற எதையோ மனிதர்களை நம்பி அல்ல, பேங்க் பேலன்ஸை நம்பி அல்ல, நான் கர்த்தரை ஆதரவாய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், யாரோடு கர்த்தர் இருப்பார்? பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்க சொல்றனால பிசாசு ஓடுறத குறித்து நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். அல்லேலூயா. பஸ் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யற, அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேல முழு இருதயத்தோடு நம் தேவனில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உண்மையாலுமே நேசிக்கிறீங்களா? எல்லாவற்றை விட நேசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி நேசிக்கிறவங்க எதுவுமே அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் சபை கூடி வருதோ அப்பெல்லாம் ஓடோடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துகிறவர்களாய், ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாய். ஆமென். ஆண்கள் ஐக்கியத்தில் சொன்ன, எதுக்கு கை உயர்த்துறோன்னா, கை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். மோசேவின் கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது அங்கே ஜனங்கள் விடுதலையை, ஜெயத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நம்மை ஆதரிக்கிறவர், நம்முடைய நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பசுமையான புல்வெளியில் நடத்தி செல்லுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம மேய்ப்ப நம்மோடு இருக்கிறபடினாலே ஒரு நாள் நம்ம தலை குனிய விட மாட்டார். என் தலை ஆண்டவர் நிமிர செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை ஆராதிக்கலாம், நன்றி சொல்லலாம். ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுகிற சத்தம் எழும்பட்டும். தேங்க்யூ ஃபாதர், உம்மை உயர்த்துகிறோம். என் கண்களை நான் ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன்.
உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் வெட்கப்படுவது இல்லை. ஹalleluya, hallelujah. Thank you Father. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அடையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அடையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களையே ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமி மாறினாலும் வார்த்தை மாறாதே, காலையும் மாலை தாங்கிடும் கரங்கள் தளராதே. வானமும் பூமி மாறினாலும் வார்த்தை மாறாதே, காலையும் மாலை தாங்கிடும் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோ வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோ வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமி மாறினால் வார்த்தை மாறாதே, காலையும் மாலை தாங்கிடும் கரங்கள் தளராதே. வானமும் பூமி மாறினால் வார்த்தை மாறாதே, காலையும் மாலை தாங்கிடும் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோ வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோ வெட்கப்படுவதில்லை. என் கைகளை ஏறெடுப்பேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அடையும் என்று நான் எண்ணி அக்கி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும்
அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கி 7 மடங்கானாலும் என் கண்கள் ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோ வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோ வெட்கப்படுவதில்லை. 4 திசைகள் அடைப்பட்டு போனாலும் நமக்காக கர்த்தர் வானத்தை திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். என் தேவன் எனக்காக வானங்களை திறப்பார். எனக்காக ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். எனக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். என்னை ஒருபோது வெட்கத்தில் விடவே மாட்டார். அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பினவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்முடைய கரங்கள் எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இது மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. நாம் யாவரும் நின்ற வண்ணமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 148ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 762. சங்கீதம் 148 வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே. பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய முக்கியமான அறிவிப்புகள். நாளை மாலை 7:30 மணிக்கு, நாளை மாலை 7:30 மணிக்கு நம் சபையில ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர் மீட்டிங் நடைபெறும். நம் சபையில ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் நாளை மாலை 7:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4:30 மணிக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் மற்றும் ரோமர் நிருபம் ஆகியவற்றிலிருந்து தேர்வு நடைபெறும். இதற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள் இன்று மாலை 4:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வேதம் வாசிக்க வாஞ்சையுள்ளவர்கள் புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வேதம் வாசிக்க வாஞ்சையுள்ளவர்கள், படிக்க தெரியாதவர்கள், நீங்கள் புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமானது நடைபெறும். பகல் 10:30 மணிக்கு வழக்கம் போல உபவாச ஜெபமானது நடைபெறும். விசுவாசிகள் இந்த ஜெபத்தில் வந்து
கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இரண்டாம் ஆராதனை முடிந்த பிறகு ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கான கூடுகை நடைபெறும். சண்டே கிளாஸ் எடுக்கிறவர்கள் இந்த இரண்டாவது ஆராதனை முடிந்த பிறகு இந்த கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நாம் யாவரும் அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம், வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளர் படிவம் கொடுக்கப்படும். ஆராதனை முடிந்த பிறகு அந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து ஊழியரிடம் ஜெபித்து கடந்து போகும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நம் கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதான காணிக்கை தசம பாகங்களை தேவன் நீர் ஏற்று அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 காசு போட்ட விதவையை கத்த நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அப்பா அவர்களிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே அவள் கொடுத்தாள் என்ற வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களிடத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதத்தில் முதல் தரமானதை கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிற தொழில், வியாபாரம், குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வீணான ஆண்டவரே அப்பா செலவுகளுக்கு குடும்பங்களை கர்த்தர் விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் கூட நாங்கள் செய்கிற கைகளின் பிரயாசங்களை ஆண்டவரே நாங்கள் சாப்பிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரோ. இன்னுமாய் கூட ஊழியத்திற்கென்று அதிகமாக ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிற ஆண்டவரே கரங்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல
தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நான் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவர் எதிர்பார்க்குறதுல தவறு இருக்கா? இல்லை. என் பிள்ளை என்னை போல தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தேவன் விரும்புகிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அது நிறைவேற்றி முடித்து விட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அது நிறைவேற்றி முடிச்சிட்டாரு, அது நம்ம கைக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அவர் சொன்னால் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அதனால் தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ரட்சிப்பு அதை விட பெரிது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையிற்று இருக்கவே கூடாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி தேவனை துதிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்றது, துதிக்கிறது எல்லாம் அவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. பலத்த சத்தத்தோடு, அல்லேலூயா, முழு பலத்தோடு தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் என்னை தெரிந்திருக்கிறார் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஆமென். மாம்சத்திலே இருக்கிற இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம பரம கானானுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி நமக்கு சதம் அல்ல. பூமிக்காகவே வாழக்கூடாது. ஆமே. நம்ம எப்படி போகிற போக்கில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோமோ அப்படி தான் அந்த பூமி. அல்லேலூயா. முழு போஜனம் பரலோகம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தில் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பொற்தளம் போட்ட வீதி இருக்கிறது, அங்கே சங்கீதக்காரன் இருக்கிறான், தேவ தூதர்கள் பாடிக்கொண்டு இருப்பார்கள். இங்கே கையை உயர்த்தாதவர்கள், துதிக்காதவர்கள் அங்கே வர முடியாது, வந்தாலும் அங்கே தங்கி இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அங்கே அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே கையை உயர்த்தி பாட்டு பாடுறது இதுதான் வேலை. அல்லேலூயா. அங்கே வேலையே அதுதான். 24 மணி நேரமும் வேலையே அதுதான். என்ன வேலை பண்ணுறீங்க பிரதர்? நான் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். என் ராஜாதி ராஜாவை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கேருபீன்கள் சேருபீன்கள் மத்தியில் அவள் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே கையை உயர்த்தாதவங்க, வாயை திறக்காதவங்க அங்கே வந்து ஒன்றும் சும்மா இருக்க இவங்களை பிடிச்சி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உள்ள நான் சொல்ல வசனம் சொல்ல. அல்லேலூயா. அங்கே இருள் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவன் இருளுக்காக நம்மை அழைக்கவில்லை, பரலோக ராஜ்யத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார். நான் பரதேசி. அல்லேலூயா. நான்லாம் ஃபாரினர். ஆமாம். ஐயோ, ஏன் சந்தேகம்? நம்மளாம் ஃபாரின்காரவங்க, விசா முடிஞ்சோடனே போயிடணும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விசா இருந்தால் தான் இப்போ ஒரு ஊருக்கே போக முடியும். நமக்கெல்லாம் ஒரு விசா இருக்குது. ஐயோ, உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. அல்லேலூயா. விசா இருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க. எனக்கு பரலோக விசா இருக்குது. ஆமாம். அழகாக இங்கே என்ன பண்ணியிருக்க, பூமியில் முடிஞ்சோடனே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். அதுதான் நம்மளுடைய இடம். ஆமாம். விசா டைம் முடிஞ்சோடனே போயிட்டே இருக்கணும், பை சொல்லிட்டு போகணும். ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க, அங்கங்கே நல்ல வெஹிக்கல்ஸ்லாம் வாங்குவாங்க, கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க, காரெல்லாம் வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் ஊருக்கு போகிறப்ப எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு ஃப்ளைட் ஏறி டக்குன்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. பரதேசி. நானும் நீங்களும் பரதேசி. அல்லேலூயா. யாராவது நம்மளை பார்த்து பரதேசின்னு திட்டினா சந்தோஷமாக இருக்கணும். அவங்க கரெக்டாக உண்மையை சொல்கிறாங்க. என்னைவா நீ பரதேசின்னு சொன்ன அப்படின்னு சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம நிஜமாலுமே பரதேசிகள் தான். அல்லேலூயா. பரத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. பரம கானானை ருசி பார்க்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். பரலோகத்தை ருசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி குப்பையாக தெரியும். இங்கே இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. அல்லேலூயா. ரெண்டட் பில்டிங் மாதிரி இருக்கும்.
இருக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நித்திய வீடை கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நல்ல கரங்களை தலைக்கு மேலே தூக்கி உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்பனா ஆண்டவரை துதிங்க. இல்லை நான் இங்கே 1200 வருஷம் இருக்க போகிறனால இருங்க. நித்திய 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 நித்தியமான ஒரு பரலோகம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. ஆமென். ஆமாம். ஆபிரகாம் முற்பிதாக்கள் பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முற்பிதாக்கள் பேர் என்ன பாதி சொல்லிட்டேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க 3 பேர் முற்பிதாக்கள். ஆபிரகாம் காத்திருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். என்ன குழந்தை? ஈசாக்கு. ஈசாக்கு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு பிள்ளை. அல்லேலூயா. ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சனால எங்க போய் விதைச்சாலும் 100 மடங்கு அறுவடை. எங்க துறவு 3 நாள் அங்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவனை யாராலையும் நிறுத்த முடியாது. அவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்னா அவன் கீழ்ப்படிதல் உள்ள மகன். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் பிள்ளை. நானும் நீங்களும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அதுதான் யாக்கோபு. ஆமென். யாக்கோபு அவருக்கு பிள்ளைங்க பிறந்துச்சு, 12 பிள்ளை பிறந்துச்சு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை? 12, 13, 14? நல்லா சொல்லுங்க. இப்படியே என்னை முறைக்கிறீங்க. 12. நல்லா சொல்லுங்க தெளிவா. 12 பிள்ளைங்க. அந்த 12ம் ஒன்று கூட சோடை இல்லை பாருங்க. எல்லாமே கோத்திர பிதாக்களா மாறிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க அப்பா முற்பிதாக்கள், இவங்கெல்லாம் கோத்திர பிதாக்கள். அல்லேலூயா. 12 கோத்திரத்தை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு பிள்ளை பெத்தா அப்படி பெக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், என் பிள்ளைய பாருன்னு சொல்லணும். ஐயோ, உங்களை பார்த்தா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எனக்கே பயமா இருக்கு. ஐயோ. அல்லேலூயா. ஐயோ, அப்படி சொன்னாரு. யோபுவை பத்தி சொன்னாரா சொல்லியா? சொன்னார். சவால் விட்டார். பிசாசுக்கே சவால் விட்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்மளே சவால் விடவே முடியுமா முடியாதான்ற காலத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். எந்த காலமாக இருந்தாலும் நமக்குள்ள வாழ்றவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். போராட்டத்தை ஜெயிக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். நான் ஜெயிக்க போறதில்லை, ஜெயித்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறனால நான் ஜெயிச்சு வித்துட்டேன். அல்லேலூயா. யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. சாத்தானை நான் மேற்கொள்ள முடியாது, எனக்குள்ளே மேற்கொண்ட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. மதிலை என்னால தாண்ட முடியாது, அவர் எனக்குள்ள இருக்க, நான் தாண்டுவேன். அல்லேலூயா. என் சாமர்த்தியத்தை செஞ்சிச்சுன்னு சொல்லாது. அல்லேலூயா. என் தேவனாலே ஆயிற்று. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம், ஈசா, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறந்துச்சு. 12 பிள்ளைகளை கூப்பிட்டு யாக்கோபு சாகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் சொல்றோம்ல. கடைசியா என்ன சொல்லிட்டு போனாங்க? ஏசு என்ன சொல்லிட்டு போனார் கடைசியா? ஐயோ தெரியல பாஸ்டர்மா, இருங்க நான் போய் கேட்டு வரேன். சொல்லுங்க. ஏசு கடைசியா என்ன சொன்னார் பரத்துக்கு போகும்போது? 5 அப்ப 2 மீன். கடைசியா என்ன சொன்னார் ஏசப்பா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிய சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள் இல்ல, உபதேசம் பண்ணுங்க, டீச் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? நான் உலகத்தின் முடிவு வரது உன் கூடயே இருப்பேன்ட்டார். ஏசு என் கூட இருக்கிறன்னா அவர் சொன்னதை நான் செய்யணும். அல்லேலூயா. அப்ப அவர் என் கூட ஜாலியா இருப்பார், இல்லைன்னா என்னை பத்தி வேதனைப்படுவார். உன்னையெல்லாம் பெத்த நேரம் ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கணும்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எங்க அப்பா என்னை பார்த்து சந்தோஷப்படணும். சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? ஒரு ஆளாவது இயேசுக்குள்ள திருப்பி இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே, என் ரூபவதியே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய திட்டமே அதுதான், பூமிக்கு வந்த நோக்கமே அதுதான். அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோப்புடைய பிள்ளைகள்ல வாசிங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம்
16வது வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கதற்கு வழியில் கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. தானை பற்றி சொல்லும் போது எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஆசீர்வாதம். ஆனால் தான் ஒரு விளங்காத ஒரு ஆள் மாதிரி இருக்கான். அவனை ஒரு கோத்திர பிதாக்கள்னு சொல்ற அளவு கூட அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அங்கே படிச்சிங்கன்னா தெரியும். அவர் ஆசிர்வச்சிட்டே வர்றார். வீட்டில் போய் என்னது ஆதியாகமம் 49வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளையா கூப்பிட்டு பேசுறாரு. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை. ஒவ்வொரு யூதாவை பற்றி அவங்க ஒவ்வொன்றும் படிக்க படிக்க உங்களுக்குள்ள ஆவியானவர் தட்டி எழுப்புவர். எப்பொழுதுமே பழைய ஏற்பாடு கிறிஸ்துவை நிழலாட்டமாய் காண்பிக்கிறது. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடும் தேவை, புதிய ஏற்பாடும் தேவை. அல்லேலூயா. அதனால ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ஆண்டவர் அங்க நிழலாட்டமா வச்சிருக்கிறது நிஜமாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த தான் ஆஸ்வதிக்கவே பட முடியாத நிலைமையில அவர் சொல்றாரு, அவனையும் ஒரு கோத்திர தலைவனா மாத்த போறேன்னு சொல்றாரு. சில நேரத்துல நம்ம எல்லாராலும் ஒதுக்கப்படும் போது, அவமானப்படுத்தும் பொழுது, நிந்திக்கப்படும் பொழுது, கைவிடப்படும் பொழுது தேவன் நம்மை உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு அணைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. மனுஷர் நம்ம தள்ளலாம், ஆனா பரலோகம் நம்மை தள்ளாது. பரலோகம் நம்மளை கைவிடாது. பரலோகல வீற்றிருக்கிறவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனுஷர் தள்ளும் போதெல்லாம் நீங்க நினைக்கணும், நான் இன்னும் ஆண்டவர் கிட்ட போயிட்டு இருக்கிறேன் நீங்க நினைச்சுக்கணும். ஆமென். உடஞ்சி போய் உட்காரக்கூடாது. ஐயோ மனுஷர் பேசலையே, எங்க சித்தப்பா பேசல, சித்தி பேசல, அத்தை பேசல, இவங்கெல்லாம் பேசல போயிட்டு போகுது. அல்லேலூயா. பேசினா பிரச்சனை, பேச வேண்டியவர் பேசணும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் பேசணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் என்னன்னா அவர் சொல்றாரு, தானை நான் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அவன் கோத்திரத்துல ஒரு நியாயாதிபதியை உண்டாக்க போறேன். அவன் நியாயம் விசாரிப்பான். ஜனத்தைய உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிற இடத்துல அவன் வம்சத்துல ஒருத்தனை நான் தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்றாரு. உங்க வீட்டுல எல்லாரும் புறக்கணித்து தள்ளுறாங்களா? உங்க வீட்டுல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறார். உங்க இனத்துக்கே ரட்சிப்பை உங்களால தான் கர்த்தர் கொடுக்க போறார். ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க, இவங்க வந்தனால தான் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், இன்னைக்கு நான் பரலோகத்தில் இருக்கிறேன் என்றால் இதற்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை. அப்ப அந்த தான் கோத்திரத்துல ஜட்ஜ் அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு கீழே இல்லை, ஜனங்களுக்கு மேல நின்று நியாயம் விசாரிக்கிறவன். மோசே இருந்தாரு. மோசேக்கு அப்புறம் யார் இருந்தா? யாரோ இருக்கட்டும், யோசுவா இருந்தார். யோசுவாக்கு அப்புறம் நியாயாதிபதிகள், எத்தனையோ நியாயாதிபதிகள். பேர் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நியாயாதிபதிகள்லாம். எகோ, வேற நியாயாதிபதிகள் பேரெல்லாம் சொல்லுங்க. கிதியோன், சிம்சோன், தெபோரால், இப்படி நிறைய நியாயாதிபதிகள் நாட்கள், ராஜாக்கள் நாட்கள். அப்புறம் அது அப்படியே தொடர்ந்து வருது. பைபிளை நீங்க கோர்வையா படிச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்ற, நியாயாதிபதியை நான் உன்னிடத்துல ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் சொன்னதை செய்யாம இருக்கல, செய்து முடித்த தேவனாய் இருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு பின்பாக யார் அந்த நியாயாதிபதி அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. முதல் வசனம், 13ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவளை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போதும் அடிமையா இருந்தாங்க. அவங்கள கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்தார். திரும்ப அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் செய்தார்கள். நாமும் கூட ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டே இருக்கிறோம்.
அப்ப யாருக்கு அடிமைத்தனமா போயிடுறோம்? பிசாசுக்கு அடிமையா போயிடுறோம். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு தான் அடிமையா இருக்கணும். ஆண்டவருக்கு பொல்லாப்பு செய்யவே கூடாது. அல்லேலூயா. பொல்லாப்பு என்றால் தேவன் விரும்பாத காரியத்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் செய்யவே கூடாது. அந்த இடத்துல அவள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் அவளை 40 வருஷம் மீண்டும் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் சத்துரு கையில நம்ம ஒப்பு கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு பொல்லாப்பு செஞ்சா ஆட்டோமேட்டிக்கமா யார் கையில போயிடுறோம்? பேசுங்க. ஆமா, பிரசங்கம் அப்படி இல்லை. ஆண்டவரோட இல்லைன்னா நீங்க அப்படியே தூங்கிறீங்க. அப்படியே தூங்கி எந்திரிச்சு போய் அப்படியே பேன்னு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆராதனைக்கு வந்திருக்கீங்கன்னா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்கணும். உங்க இருதயம் இங்க இருந்தால் தான் அதெல்லாம் பேச முடியும். ஆள் இங்கே, இருதயம் வேற எங்கேயோ இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் 2வது வசனத்தை சொல்லுது, அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவியின் பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். என்னது? தான் வம்சம் அன்று சொன்னாராங்க. சொன்னாரா? ஆதியாமத்தில் சொன்னாரா? சொன்ன உடனே என்ன சொன்னார்? நியாயாதிபதியை உன் வம்சத்துல உண்டாக்குவேன்னு சொன்னார். இந்த இடத்துல அதுக்கு ஒரு குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டார். தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு தேவை. அந்த குடும்பம் நானும் நீங்களுமா இருக்கணும். தேவ சித்தம் இந்த பூமியில செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுப்பார். அந்த குடும்பம் நானும் நீங்களுமா இருந்தா கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்க? அவர் அந்த வீட்டுக்காரர் பேர், அந்த மனுஷன் பேர் என்னது? மனோவா. ஒரு மனுஷன் இருந்தான். இப்படி ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒத்த மனுஷனா பாக்குறீங்களா? அவங்களுடைய லைஃப் எல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி எடுப்பார். அந்த லைன்ல நானும் நீங்களும் இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் உட்காந்து கேட்டோம், என் ஆத்துமாவே சோத்திரம் போனோன்னு இல்லை. இவ்வளோ பேத்துலையும் என் குடும்பத்தை கர்த்தர் தனியா தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்னா அவருடைய வாக்குத்தத்தத்தை எனக்குள்ளே நிறைவேறுவதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப மனோவை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவருடைய மனைவிக்கு இருக்கிற பேர் என்ன தெரியுமா? என்னது? மலடி. அந்த அம்மாவுக்கு ஒரு பேரே இல்லை பாருங்க. அந்த அம்மா என்ன குறையில இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு பேரே. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம பேரை விட நம்ம இடத்துல இருக்கிற குறைய தான் மற்றவங்க பெருசா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இவங்க இல்லாதவங்க, இவங்க முடியாதவங்க, இவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்ல, அப்பதான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. மனுஷர் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிற தேவன் அல்ல. அந்த இடத்துல அவர் பாருங்க, 3வது வசனம், கர்த்தருடைய தூதனவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, யாரு மலடின்னு சொல்லி இந்த ஊர் ஒதுக்கி வச்சுச்சோ அவங்கள கர்த்தர் தூதனை அனுப்புறார், போய் பேச சொல்றார். பேச சொல்லி தரிசனமாகி அவனை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அதுக்கப்புறம் அவர் ரெகபோத் அவங்க வீட்டில் தொடங்கிருச்சு பாருங்க. ஒரு ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷம். மலடியா இருக்கா. இப்படி ஒரு மலடியா இருந்த ஒரு அம்மா யாரு? அன்னால் குட், சூப்பர். அவங்க என்ன பெற்று எடுத்தாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தாங்க. இன்னொருத்தர் மலடியா இருந்தாங்க, அவங்க என்ன எடுத்தாங்க? சாரால். அவங்க யார் எடுத்தாங்க? ஈசாக்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லுங்க, எலிசபெத். ஆமென், குட், நல்லா சொல்றீங்க, சூப்பரா. அவங்க யாரை பெற்றெடுத்தாங்க? யோவான் ஸ்நானகனை. இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு அழகான தீர்க்கதரிசியை பெற்ற குழந்தையை எடுத்தார்கள். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, நீண்ட நாள் காத்திருக்கிறீங்களோ, அப்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் சீக்கிரமா நடக்குது, எனக்கு நடக்கலையே, நான் இவ்வளோ நாள் காத்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? எல்லாரும் வியக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்ய போறார். அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் கை சும்மா இருக்காது, நம்மளை ஆஸ்வதிச்சுட்டே இருக்கும். ஆமென். பாருங்க, சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்கணும்னா நம்ம ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கணும். மனுஷரை மாதிரி எல்லா வேலையும் செய்யக்கூடாது.
கடவுள் நமக்குள்ள கிரியை செய்யணுமா, சில உலக ஆசா பாசம் இச்சையிலெல்லாம் விட்டுறணும். அல்லேலூயா. வேறு பிரித்த ஜீவிதம் இருக்கணும். உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். ஒரு நாள் நடக்காது, நடக்க போவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ள செய்யணுமா, வேலை கிரியை செய்யணுமா, இந்த உலகத்தை தூக்கி போடணும். எனக்கு தெரியும், ஊழியத்தில் போகும்போது ஒரு பாட்டி பாட்டிலோட வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த சாராய பாட்டில் அந்த பாட்டி போடுறதுக்கு கர்த்தர் ஆண்டவர் ஜெபத்தை, அநேக ஜெபத்தை ஏறெடுத்தோம். அந்த பாட்டி ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. பெண்கள் குடிப்பாங்களா, இங்கே குடிக்காங்க. அல்லேலூயா. மதுபானம் குடிச்சிருக்கிறாங்கன்றது பட்ட பகலா இருக்கு. ஆமென். அதனால பெண்கள், ஆண்களோ பெண்களோ தேவ சித்தம் செய்யணும்னு நினைச்சிட்டா நீங்க ரட்சிக்கப்பட்டனத்துக்கு எதையெல்லாம் விட்டீங்களோ அதை திரும்பி பார்க்கவே கூடாது. பொய் திரும்பி பார்க்க கூடாது, கெட்ட வார்த்தை திரும்பி பார்க்க கூடாது, சண்டை மூர்க்கம் திரும்பி பார்க்க கூடாது, மற்றவருடைய பொருளை அபகரிச்சு எடுக்கிறத திரும்பி பார்க்க கூடாது, சினிமாவை திரும்பி பார்க்க கூடாது, சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் போடுறத விட்டுறணும். அல்லேலூயா. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது அதை விட கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதெல்லாம் நீங்க ஆண்டவருக்குன்னு விடுறீங்களோ அதெல்லாம் 100 அத்தனையாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள். எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஆண்டவர் நிரந்தரமான சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, என் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறேன், ஆதலால் நீ திராட்சை ரசம் குடிக்காத அப்படின்லாம் சொல்ல. அந்த வசனத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாரு? எச்சரிக்கையாயிரு. பவுல் சொல்றாரு, அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரட்டுமா, எச்சரிக்கப்பட வேண்டும். நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்கள் தவறை எச்சரிப்பதற்கு ஒரு நபரை கர்த்தர் வைத்திருக்க வேண்டும். அப்பதான் நீங்க பரலோகம் போய் சேர முடியும். நீங்க என்ன செஞ்சாலும் தடவி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நீங்க ஒரு நாள் ஏமாந்து போயிருவீங்க. அல்லேலூயா. நீ செய்யறது தவறு என்பதை சுட்டிக்காக்க உன் தகப்பன் இருக்கணும், தாய் இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் பேசினா உங்க இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நீ சினிமா பாட்டு பாடினா இங்கே வந்து ஸ்டேஜில் பாட்டு பாடு, ஆடு, இந்த வேலை இங்கே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கென்று உன் ஜீவிதம் வேறு பிரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கிறவங்க பைபிளை பார்த்து வாயை திறந்து படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஃபுல்லா பைபிளை திறந்து படிக்கணும். இங்கே படிச்சு இங்கே இல்லை, வாயை திறந்து பைபிள் திறந்தீங்களா? பைபிள் எல்லாம் திறந்து இருக்கா? படிச்சிங்களா? பாருங்க, அந்த தாய் மட்டும் இல்லைங்க, அவனுடைய பிள்ளையும் பிரதிஷ்டையில வளர்க்க சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டா அப்பா மட்டும் இல்லை, அம்மா மட்டும் இல்லை, பிள்ளையும் இருக்கணும். உங்க மொத்த குடும்பமும் கர்த்தருக்கென்றே வாழணும். அல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. ஒரு நாள் கூட எங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு நீ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, மாத்தி பேசக்கூடாது, இதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நீ முழங்கால நின்று பைபிள் படிக்கிறத உன் பிள்ளை பார்க்கணும். நீ ஜெபிக்கிறத பிள்ளை பார்க்கணும். மற்றவங்களை பத்தி குறை பேசாத இருக்கிறதை உன் பிள்ளையை பார்க்க வேண்டும். நீ பொய் சொல்லாமல் இருப்பதை உன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துற வாழ்க்கை உன்னிடத்திலே உன் பிள்ளை பார்க்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. அல்லேலூயா. உன்னுடைய ஜீவிதத்தை உன் பிள்ளைகள் வாசிக்கப்பட வேண்டும். நீ வாசிக்கப்பட நிருபமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பின்வரும் சந்ததி உன்னை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்தில் இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக அந்த பிள்ளையும் அப்படியே இருக்கணும். எது வரைக்கும் அப்படி இருக்கணும்னு சொன்னா 7வது வசனம், அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பார்.
அல்லேலூயா. 10 நாளைக்கு சர்ச்சுக்கு வர்றது, 12வது நாள் சர்ச்சுக்கு லீவு. எங்கப்பா? அங்க. அல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் கிறிஸ்து விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. வரும் காரியமோ, நிகழ்காரியமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, வேறு எந்த காரியமா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து என்னை பிரிக்க முடியாது, உங்களையும் பிரிக்க கூடாது, விடவும் மாட்டோம். அல்லேலூயா. பயமா இருக்கே. அல்லேலூயா. பிரிக்க கூடாது. ஆமே. பாருங்க, அவர் சொல்றாரு, மரணம் இல்லைங்க, இயேசு வர வரைக்கும் இருக்கணும். எது ஃபர்ஸ்ட் வரும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. மரணம் வருமா, இயேசு வருக வருமா, ரெண்டுமே தெரியாது. யாருக்காவது எனக்கு தெரிஞ்ச இந்த கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னைக்கு சாக போறோம்? இயேசு என்னைக்கு வர போறாரு? இப்போ வராரு, அப்போ வராரு, கூட்டி கழிச்சு பெருக்கி. பிதாவை தவிர யாருக்குமே தெரியாது. அதான் சத்தியம். அல்லேலூயா. இவ பேசிட்டு இருக்கும் போதே வந்தாலும் வந்துடுவார். அல்லேலூயா. நீங்கள் கூட்டி படுக்கி இது வரும், இந்த சிவப்பு கிடாரி வரும், இது வரும், இது வரும், அது வரும், இதெல்லாம் வரும் வரும் வரும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, எனக்கே தெரியாது, பிதாவுக்கு தான் தெரியும். இயேசு உடனே புறப்பட்டு போனால் வந்துடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். அதான் கிறிஸ்தவ ஜீவிதம். அல்லேலூயா. திருடன் வரோம், திருடன் வரோம், லெட்டர் போட்டு யார்ட்டாவது வரானா? அன்பான சகோதரர் டேவிட் பிரதர் அவர்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு விடிய காத்தால் 4 மணிக்கு நான் வந்து சேர்வேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு திருடன் எங்க லெட்டர் போடுறாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் திருடனை போல வருவேன். அல்லேலூயா. எப்ப வேணா வருவார், ஆனா எப்பயுமே நான் ஆயத்தமாக இருக்கேன். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ ஜீவிதம். இன்னைக்கு வந்தா எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம்? கையெல்லாம் நான் தூக்க சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. உங்க உள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியுமான்னு தெரியாத, அதை விட பெருசு. அல்லேலூயா. அதனால எப்பயுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்துக்கு 8வது வசனத்துல மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, தேவ சித்தம் நடக்கணும்னா நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். உங்க வீட்டுல காலையில ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? ராத்திரி குடும்ப ஜெபம் இருக்கா? தனி ஜெபம் இருக்கா? வேத வாசிப்பு இருக்கா? சபை கூடி வருமோ ஜெபிக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிருவீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இல்லை அப்படின்னா தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்காது. ஏன்னா ஏனோக்கு தேவனோட பேசிட்டே இருந்து எங்க போயிட்டாராம்? எங்கேயோ போட்டும். எங்கப்பா போனாரு? இப்படியே இருக்கிறீங்க. ஏனோக்கு எங்க போனாரு? பரலோகம் போனார். எப்படி போனாரு? ஆமா, ஆண்டவரும் ஏனோக்கும் பேசிக்கிட்டே போனாங்களாம். சில பேரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வீடு வரைக்கும் பேசிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டேன்னு சொன்னா வேணாம் வேணாம், காஃபி குடிச்சிட்டு போயிருங்க. அப்புறம் காஃபி குடிச்சதுலேருந்து 1 மணி நேரம் திருப்பியும், அப்புறம் சாப்பிட்டு போயிருங்க. அல்லேலூயா. இந்த ஐக்கியம் மனுஷனோட இல்லைங்க, நீங்க தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப எப்படி தேவனோட பேசணும்னா, இந்த வேதத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். அப்ப நீங்களும் ஆண்டவரும் ஒன்றித்து மாறிடுவீங்க. அல்லேலூயா. பிசாசு வருவான், சீச்சி இந்த பழம் புளிக்குதுன்னு போயிடுவான். அல்லேலூயா. அவன்கிட்ட தப்பிக்கணுமா? நீங்க வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்துல வாங்க, ஆண்டவருக்காக வேலை செய்யுங்க. அவன் உங்க பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். அல்லேலூயா. ஆமேன். இந்த தூண் இல்லை, எல்லாம் மொத்த சபையை ஆமேன்னு சொல்லுங்க. சாத்தானுக்கு சவால் விடு சந்ததி நாம. அல்லேலூயா. அவன் துண்டு காணும் துணியை காணும் ஓட ஓட விரட்டணும். அல்லேலூயா. கையை நல்லா தட்டுங்க. ஆமேன். அல்லேலூயா. எங்க ஏரியா பக்கம் வரக்கூடாது, நான் இருக்கிற பக்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன். அவனை பார்த்து நம்ம அல்லேலூயா பயப்படக்கூடாது. அவனுக்கு தான் நான் பயத்தை கொடுத்துட்டே இருக்கணும், அப்பப்போ ஷாக் கொடுத்துட்டே இருக்கணும். இவன் வந்துடுறான்னு நினச்சா திடீர்னு போயிடுறானே. அல்லேலூயா. அவனுக்கே மண்டை பிச்சுக்கும், இவன் நம்பாலா அவங்காலா. அல்லேலூயா. ஒரு நாள் நினச்சிக்குவான் நம்ம தான் ஏமாந்து போயிட்டான், இவன் இயேசுனுடைய ஆள். அல்லேலூயா. அல்லேலூயா. குள்ள சகைய இயேசுவை பார்க்க ஓடி வந்தார், காட்டத்தி மரத்தை மேலே ஏறினார். அம்மே, இயேசு பார்க்க முடியாதுன்னு அவர் பிரயாசத்தை எடுத்த பாருங்க.
அதுதான் ஆண்டவர் மேல உள்ள லவ், அன்பு. அது என்னாச்சு தெரியுமா? இயேசுவை இழுத்து கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அப்படி இயேசுவே நிமிர்ந்து பார்க்க வச்சிருச்சு. நீங்க ஆண்டவரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அவருக்காக வேலை செய்யறதும் ஆண்டவரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இயேசு உங்களை விட்டு போக மாட்டாரு. உங்க பக்கத்திலே வந்து நின்னுக்குவாரு. உன்னை என்ன செய்யலாம், வா இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போறேன், ரட்சிப்பு உன் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிடுவாரு. எல்லாத்திலையும் விடுதலையா கொடுத்துருவாரு. கட்டப்பட்ட மனிதனை கட்டவிழ்க்கும்படி இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஓ, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உனக்குள்ளே இருக்க வேண்டும். சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது, கூடாது. அல்லேலூயா. சத்துருவே உனக்கு என்னிடத்துல ஒன்றும், யார் சொன்னா? யாரோ சொல்லட்டும். இயேசு சொன்னாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி வரும், அவன் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியுமா? பொய் வச்சிருக்கீங்களே, புறங்குறுதல் வச்சிருக்கிறீங்களே, அதெல்லாம் அவனுக்குரிய சரக்கு. அவனுக்குரிய சரக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் பக்கத்திலே தான் இருப்பான். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு குட்டி கதை சொல்றேன். கதை அப்படின்னா எல்லாம் தெளிவா கேளுங்க. ஒரு ஆள் வீடெல்லாம் வித்துட்டாராம். வீடெல்லாம் பெரிய வீடு வித்துட்டார். வித்துட்டு அந்த ஆள்கிட்ட சொன்னார், அது ரொம்ப எனக்கு ஆசைப்பட்டு கட்டின வீடு, ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிச்சுக்கிறேன். அவன் நினைச்சா நான் வீடு வாங்கினேன், பாவம் இவ்வளோ ஆசைப்பட்டு கட்டிட்டு நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு, ஒரு ஆணி தானே அடிக்க சொல்றாருன்னு சொல்லி ஒரு ஆணி அடிச்சுட்டு போயிட்டார். நடு வீட்டில் ஹாலில் ஒரு ஆணி அடிச்சுட்டு போயிட்டார். அடுத்த நாள் வந்தாராம். இந்த ஆணியில் ஒரே ஒரு கொடையை மட்டும் மாட்டிக்கிறேன்னாராம். நான் அப்படி போனேன்னா வெயில் அடிக்கும், மழை வரும், அந்த கொடையை எடுத்துக்கிறேன். சரி, கொடை தானே, அது ஆணியிலேயே கிடக்கட்டும் அப்படி விட்டாராம். இப்படியே சொல்லி அடுத்த நாள் வந்தாராம். ஒரு பைய தூக்கிட்டு வந்தாராம். அந்த பையில் என்ன இருந்துச்சான் தெரியுமா? கருவாடு இருந்துச்சான். இந்த பையில் என்ன இருந்துச்சு? அப்படியே அவங்கள பார்த்தா என்ன இருந்துச்சு? நல்லா சொல்லுங்க. கருவாடு. கருவாடு பார்த்துருக்கீங்களா? அந்த கருவாடு இருந்துச்சான். அதை பையோட கொண்டு வந்து இதை இன்னைக்கு மாட்டிடுற ஆணி இல்லைன்னாரு. சரி, ஒரு பை தானே, கருவாட்டு பை தானே மாட்டின்னு அவன் போயிட்டு வரவே இல்லை. வீடு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? வாசனை சூப்பராக இருந்துச்சான். வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்களாம். ஐயோ, அவர் சொல்கிறான், ஐயோ இந்த வீட்டு உரிமையாளர் இதை வித்துட்டாரு, அவருது நான் எப்படி எடுக்கிறது? இப்படி தான் பிசாசு நம்மளை ரட்சிப்புன்னு சொல்லி விட்டுருவான், ஒவ்வொன்றா மாட்டுவான். அல்லேலூயா. முதல்ல ஒன்று ஒன்றா கொண்டு நம்மளும் சரி இதுதானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது ஆண்டவருக்கு தெரியும், இது அவர் ரொம்ப அன்புள்ள தேவன். ஆண்டவர் யாரு? அவர் சவுக்கும் எடுப்பாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமே. அப்போ ஒரு கப் அடிச்சிடும் பாருங்க, அது மாதிரி நம்ம வாழ்க்கை நாற்றமாக மாறிடும். நம்ம வாழ்க்கை நாற்றமாக மாறிச்சுன்னா கர்த்தர் அந்த இடத்துல வாசம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதது உங்கள் இருதயத்தில் இருக்குதோ அதை தூக்கி எறியறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன விஷயம் தானே, சின்ன பொய் தானே, சின்னதானே, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 உபவாசம் போட்டு சரிப்படுத்திக்கலாம். இதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய பொய். அல்லேலூயா. இதில் எல்லாம் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். மாற்றவே விரும்புகிறார். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றும் இயேசு தேவா. பாட்டா பாடாதீங்க, ஜபமா பாடுங்க. எத்தனை பேர் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? நான் கிறிஸ்தவன் தான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பக்கம் போக 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 இங்கே தூரத்தில் அங்கே இருக்கும் போது எனக்கு மேலே இருக்கிறது தெரியாது. இப்போ ஃபோக்கஸ் ரைட்டு பக்கத்தில் வந்தால் தான் தெரியும் எங்கே எல்லாம் என் ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருக்குதுன்னு தெரியும். என் தேவன் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார், சூரிய பிரகாசமாக இருக்கிறது. அவர் பக்கம் போக போக என் அழுக்கு என் குப்பை எல்லாம் எனக்கு தெரியும். அவர்கிட்ட போக முடியாது, அவர் தள்ளி போவார். ஐயோ நீ என்னை தொடாத. அல்லேலூயா. இல்லை ஆண்டவர், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே யூசப்பினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, நான் இப்பொழுதே சுத்தமாவேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது கரைப்படாமல் இருந்தால் தான் பரலோகம் போய் சேர முடியும். அல்லேலூயா. கரை திரை அற்ற மனவாட்டியாய். அல்லேலூயா. நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு சொல்லுங்க?
மணவாட்டி மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு எல்லாம் நடந்திருக்குது, மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பார்த்துட்டே இருக்கணும். 10வது வசனம், ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி. ஆமே. தேவ சித்தம் செய்யற மனுஷன்ட்ட அசதி இருக்காது, சோம்பல் இருக்காது. அசதியாய் செய்கிறவன், வசனம் சொல்லுங்க, அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீங்க அசதியா வேலையே செய்யாதீங்க. கர்த்தருடைய வேலை எதுவா இருந்தாலும் அசதியாய் செய்யக்கூடாது. நீ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லாம படுக்கைக்கு போக கூடாது. அவர் ராத்திரியிலே செத்துட்டா அந்த ரத்த பழிய கர்த்தர் நம்மிடத்துல கேட்பாரே. அல்லேலூயா. நீ சுகமா இருக்க விரும்புறல்ல, நீ உன் பிள்ளை உன் மனைவி குடும்பம் இருக்கிற விரும்புறீங்களல்ல, ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அல்லேலூயா. சுயநலவாதியா நம்ம மாறவே கூடாது. கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ ஓடி வரணும். யார் ஓடி வந்தா? பைபிள்ல இன்னொருத்தரால் ஓடி வந்திருக்காங்க நிறைய பேர். சொல்லுங்க. என்னை இழுத்துக்கொள்ளும் பின்னாக ஓடி வருவோம். சுலாமித்தியா சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? இப்பதான் என்னை முழுசா பார்க்காதீங்க. இன்னொரு இடத்துல தாவீது என்ன பண்ணாரு? அப்பா சாப்பாடு கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுத்துட்டு வா, கோலியாத்த நிற்கிறான். அப்போ அப்படியே பையெல்லாம் தூக்கிட்டு நம்ம பசங்கள்கிட்ட கொடுத்தா, அம்மா என்ன செஞ்சாங்க, அண்ணனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தான் செஞ்சாங்களா அப்படின்னு சிக்கன் 65 எல்லாம் சாப்பிட்டுட்டு, அல்லேலூயா, திறந்து பசி எடுத்து வச்சு நான் பாதியிலே சாப்பிட்டேன், இந்தா கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 2 நாள் கழித்து போய் கால்லாம் வலிக்குது, இந்த அப்பாவுக்கு என்ன வேலை அப்படின்லாம் சொல்லி கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லைங்க. அவன் வேகமாக ஓடனான். அதனால தான் கர்த்தர் ரட்சிப்பு அவன் கையில் வச்சுட்டார். நீ ஓடுற ஆளாக இருக்கணும். குந்தி குந்தி நடக்கிறவனா இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கிறவனா இருக்கக்கூடாது, விரைந்து வேலை செய்கிறவனா இருக்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த உடனே விரைந்து போகிற ஒட்டகம் கையில கொடுத்து அனுப்புனாங்க, அஞ்சல்காரங்க கையில கொடுத்து அனுப்புனாங்க. தேவ வேலை அவசரமான வேலை. இந்த வேலையை நீ தாமதமாய் செய்தால் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உன்னை நம்ம இந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் இருக்காங்களே, நீ ஏன் குந்தி குந்தி நடந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க சபைக்கு வர்றதே பெரிய படம் இருக்குது. அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. நீ சுவிசேஷம் சொல்ல போறது கூட நீ வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. இதுவே ரச்சனைய நாள், இதுவே ரச்சனைய நாள். எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேகம் இருக்க வேண்டும். 12வது வசனம், அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று, அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. உங்க பிள்ளைய வளர்க்கணுமா? ஆண்டோட்ட போய் ஆலோசனை கேளுங்க. டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஊழியக்காரனே நாங்க உங்களை எப்படி வளர்க்கணும்னு ஆண்டோட்ட ஆலோசனை கேட்கணும். சும்மா போயக்கூடாது. எல்லாம் நல்லா இருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்க, அதுக்காக கர்த்தர் உங்களை எல்லாம் அழைச்சி வச்சிருக்காரு இல்லை. உன் பிள்ளைய நல்லா வளர்த்து. அல்லேலூயா. ஒரு கேர்சல் லீடர் ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள மொத்தம் மாற்றம் வரணும். ஒரு டிவிஷன் லீடர் போனா எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் போனால் முற்றும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்காகவே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. பாருங்க, கேட்கணும். ஆண்டோட்ட கேட்டு வாங்கண்ணா. கர்த்தருடைய தூதன் மனோவை நோக்கி நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றையும் அவன் எச்சரிக்கிறேன், திருப்பியும் சொல்றான். அதெல்லாம் போய் வைஃப்ட்ட கேட்டுக்கோ சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம பாஷையில சொல்றாரு. அல்லேலூயா. கணவனும் மனைவியும் ஒருமனப்பட வேண்டும். உங்க பிள்ளைங்க வளர்க்குறதுல ஒருமனப்படணும். அல்லேலூயா. முழங்கால நிக்கணும், ஜெபிக்கணும். சின்ன பிள்ளை நினைக்காதீங்க. நீங்க நிக்கிற திறப்புல நின்னீங்கன்னா கர்த்தர் உங்க பிள்ளைய அழகா வளர்த்து எடுத்துருவார். உங்க பிள்ளைங்களை பார்த்து எல்லாரும் இந்த மாதிரி பிள்ளை எனக்கு இருக்கணுமேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு என்னைக்கு போக போறீங்க சபையே? அல்லேலூயா. சபையிலேயே இப்படி இல்லைன்னா வெளியில போய் நம்ம எப்படி தேட முடியும்? விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் காரியங்களை சரி. 16ல் அந்த வசனம் சொல்லுது, அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றான். அவன் என்ன சொல்றான்? எல்லாம் செஞ்ச உடனே அவங்க தூதனுக்கு போய் என்ன சாப்பாடு கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்லாம் சொல்றான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? தூதர்கள், நீ கர்த்தருக்கு எதை செய்தாலும் செய். அல்லேலூயா. நம்ம ஊழியம் போறோம், செய்யறோம், நம்மளுடைய ஆதாயத்துக்காக அல்ல. எதை செஞ்சாலும் நீ கர்த்தருக்கே செய்ப்பா.
அல்லேலூயா. ஆமென் சொன்னா 2 பேர் அல்லேலூயா சொல்றீங்களே, உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை செஞ்சாலும் யாருக்கு செய்யணும்? கர்த்தருக்கு செய்யணும். அதுதான் நம்ம கர்த்தரை தான் போக்கஸ் பண்ணணும், நம்மள அல்ல. எந்த ஒரு தனி நபரையுடைய பேருக்காக அல்ல, பரலோகத்துக்காக, கர்த்தருக்காக, ஜீவன் தந்த இரட்சகருக்காக. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, 19 சொல்லுது என்ன செஞ்சாங்க, 18 தூதன் எல்லாம் செஞ்ச உடனே அவர் பேர் அதிசயம்னு சொல்றார். நம்ம தேவன் அதிசயமானவர். அல்லேலூயா. பாருங்க, வந்து சொல்லிட்டு அவருடைய அதிசயம் எங்க வெளிப்படுதுன்னா, அவங்க பலி செலுத்துறாங்க. நம்ம என்ன பலி செலுத்த போறோம்? 5000 ஸ்தோத்திர பலி. வாரத்துக்கு ஒரு தடவை 5000 ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியை தினைக்கும் ரேடியோவில் போடாதீங்க, நீங்க உங்க வாயை திறந்து அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி அல்லேலூயா முட்டி போட்டுருங்க. சோத்திரம் 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 சோத்திரம், ஐயா சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க. இங்கே சொல்லுங்க, அங்கங்க அல்லேலூயா அல்லேலூயா. கையை நல்லா உயர்த்தி சோத்திரம் சோத்திரம். எல்லார் கையிலும் சோத்திர பலி. உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 500 சோத்திரம், 5000 சோத்திரம் ஒரு நாளையில் சொல்லி முடிச்சிடணும். ஒரு ஆள் 1000 சோத்திரம் சொல்லியே முடிக்கணும். கர்த்தருடைய இந்த துதி தேவனுடைய சிங்காசனத்தை அசைய பண்ணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உட்கார்ந்துருப்பாரு. சேர், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சேரை ஆட்டிகிட்டே இருந்தால் உட்கார முடியுமா? அது மாதிரி ஆண்டோடைய சிங்காசனம் ஆடிக்கிட்டே இருக்குமா. அல்லேலூயா. உங்கள் துதி அசைச்சிட்டே இருக்கணும். உடனே தூதரை கூப்பிட்டு என்ன போய் பாரு, அல்ல இந்த பெமிலியாவுக்கு என்னதான் வேணும். உடனே தூதர் 2 பேரை அனுப்புவார். அல்லேலூயா. நல்லா சோத்திரம் இந்த சொல்ற உடனே அப்படியே உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். உங்க வாழ்க்கையில அதிசயம் நடந்துரும். அவங்க பலி செலுத்துறதுக்கு நீங்க படிச்சீங்கன்னா அப்படியே முகம் குப்புற விழுந்துட்டாங்க 2 பேரும். எவ்வளவு ஒரு முட்டி போட மாட்டேங்கிறீங்க சபைக்கு வந்தா. ஸ்தோத்திரம் சொல்லனா ஹை அப்படிங்கிறீங்க, அல்லேலூயா இப்படிங்கிறீங்க. என்னது அல்லேலூயா. ஆடு அறுக்குமா தான் துளுக்கும் தலையை இப்படி இப்படி. அல்லேலூயா. ஒரு சிலர் இருக்காங்க நல்ல கையெடுத்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு சொல்லணும், பெரியவங்க சின்ன பிள்ளைங்க சொல்லணும். சில பேருக்கு நான் சொல்ல மாட்டேன், அவங்க பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நான் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன். ஆனால் என்னை விட்டால் எல்லாருக்கும் சோத்திரம் சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னையும் உன்னையும் கர்த்தர் தான் பார்க்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே என்ன பெரிய மேட்டிமை வரக்கூடாது. அல்லேலூயா. தேவனை துதிக்கணும். துதியின் ஆயுதம் எனக்குள்ளே இருக்கணும். துதி எடுத்தால் சாத்தான் உங்களை பார்த்தா வருவான். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. துதி எடுத்தா ஐயோ அப்பா சாப்பிட்டு 15 நாள். நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். 50,000 பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிற மாதிரி சத்தம் கீழே வரணும். சொல்லுங்க, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். திருப்பி சொல்லுங்க, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். அவன் நிற்க மாட்டான், அவன் திரும்பி வரமாட்டான், அவன் முறியடிக்கப்படுவான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தட்டுங்க தேவனுடைய நாமத்தை. அல்லேலூயா. ஆமென். 24வது வசனத்துல அந்த குழந்தை யார் தெரியுமா? தான் கோத்திரத்துல. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ஒரு சிம்சோனை பெற்றெடுக்கிறதுக்கு பெற்றோர் பட்ட கிரிய எவ்வளோ பெரிய வேல்யூபிள். அல்லேலூயா. கிரயம் செலுத்தினா தாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. நீ இதை செஞ்சா நான் இதை தரேன்னு சொல்கிறார். நீங்களே சொல்கிறீங்களே, நீ படித்தாதான் உனக்கு பேனா வாங்கி தருவேன். அல்லேலூயா. நீ நல்லா படித்தாதான் கேசரி செஞ்சு தருவேன் அப்படின்னு நம்மளே சொல்கிறோமே. நம்மளை உண்டாக்கி ஆண்டவர் நிபந்தனை வைப்பாரா வைக்க மாட்டாரா? கண்டிப்பாக வைப்பார். அல்லேலூயா. நிபந்தனையை முடிச்சுட்டு ஆசீர்வாதம் தானாக வந்துருச்சு. பாருங்க, அந்த 15வது வசனம் கடைசியில் 13 கடைசியில் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவரை ஏவ தொடங்கினார். நோக்கம் நிறைவேற ஆரம்பிக்குது. பிறந்த குழந்தை பிறந்துச்சு. அடுத்த வசனமே ஆவியானவர் ஏவிட்டார். என்ன மாதிரி இருக்கு பாருங்க பைபிளில். அல்லேலூயா. குழந்தை இப்போ தாங்க பிறக்குது. பிறந்த உடனே அவரை எதுக்காக பிறக்க வச்சிருக்காரு ஆண்டவர்? சொல்லுங்க. இப்ப சொல்லலைன்னா உங்களுக்கு 10 மணிக்கு தான். எதுக்கு பிறக்க வச்சார் சிம்சோனை? இஸ்ரவேலை பெலிஸ்தர் கையிலிருந்து மீட்கிறது, ரட்சிக்கிறதுக்காக. ஆமென். அவ பாருங்க, அந்த இதுல கர்த்தருடைய ஆவியான உடனே ஏவிட்டார்.
கர்த்தருடைய சித்தம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் ஏவுவர். சபைக்கு ஏன்டா போகல, ஏமா போகல அப்படின்னு உங்களுக்கு உள்ள அப்படியே ஆவியானவர் தள்ளி விடுவார். ஆவியானவர் தள்ளலைன்னா நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு பிரேதத்துக்கிட்ட போய் யாராவது தள்ளி விட்டு அது என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். ஆனா ஜீவனுள்ள தள்ளுனா ஓடுவான், நடப்பான். நம்மளாம் ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிற ஜீவனுள்ளவர்கள். நல்ல கையை உயர்த்தி, சில பேர் கண்ணெல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், என்னை ரட்சித்த தேவனுக்கு ஆராதனை. பவுல் சொல்றார், அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை என்று எழுதியிருக்கிறதை நான் பார்த்தேன், ஆனால் இன்றைக்கு நான் அறியப்பட்ட தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அறியப்பட்ட தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அது பாருங்க 15 கடைசியில என்ன சொல்லுதுன்னா, அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலரை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொன்னது எங்க சொன்னாரு? ஆதியாகமத்துல சொன்னதை சொன்னாரா இல்லையா? உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நிறைவேற்றினாரா? நிறைவேற்றிட்டார். அந்த நடுவுல கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம். கர்த்தர் சொன்னதை செய்வார். ஆமென். நீங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட குடும்பமா இருக்கலாம், உங்க சொந்தக்காரவங்கள்ல நீங்க ரொம்ப தள்ளப்பட்ட குடும்பமா இருக்கலாம். காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையிலவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள வைத்திருக்கிற திட்டம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. வாயை திறந்து, வாயை திறங்கல, திறங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். ஓ ஹல்லேலூயா. அங்க துதிக்கும் பொழுது பாளையத்துல புகைக்காடு எழும்புச்சான், ஒரு புகை எழும்புச்சான். அல்லேலூயா. நீங்க துதிங்க, நல்லா துதிங்க, கர்த்தரை துதிங்க, வாயை திறங்க, நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. விடுதலையா இருங்க, விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஓ ரீதா ரக ராபா லஷக தூரபா. ஓ தகப்பனே, யாரும் சும்மா இருக்காதீங்க, கண்ணை திறக்காதீங்க, கர்த்தருடைய அற்புதத்தை பாருங்க. உங்க பிள்ளைங்க கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்கும். கையை யாரும் கட்டாதீங்க, ஒன்னா கையை உயர்த்துங்க. ஆமென். கையை கட்டதுக்காக உன்னை அழைக்கல, நீ கட்டப்பட்டிருந்த உன்னை தான் கர்த்தர் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஓ ரிதா ரக்கராபால ஷததரபா. சிறைப்பட்டவனை சிறையிலிருந்து திருப்பும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வந்திருக்கிறார் என்பதை நீ உணராமல் இருக்கிறது என்ன? ரிதா ரக்கராபால துரபா லக்கராபா. ஓ ரிதா ரபால ஷதரபா. எல்லா அந்நிய பேசுங்க. வாலிபனே, உன் வாலிப நாளை சிருஷ்டிக்கிறேன். நீனை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ரட்சகர், என் மீட்பர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். ஓ ரிதா ரதா லபஷர. அவருடைய நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய நாமம் அதிசயமானது. வானமும் பூமியும் மாறினாலும் உம்முடைய வார்த்தை மாறாதது ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராது. இன்னும் ஒரு முறை. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை. உம் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோ வெட்கப்படுவதில்லை.
உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கி 7 மடங்கானாலும் என் கண்களையே ரேடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் வெட்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, நான் வெட்கப்படுவதில்லை. என் குடும்பம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. என் சபை வெட்கப்படுவதில்லை. என் முகம் வெட்கப்படுவதில்லை. ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. எங்கள் முகங்களை பிரகாசிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்குள் நீர் தரிசனத்தை வைத்திருக்கிறேன். மனோவமோர் மனைவியும் முகம் குப்புற விழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எதை காண்பிக்கிறது? முழு இருதயத்தோடு அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் உயர்த்தும் பொழுது, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அவர் அதிசயமானவராய் வெளிப்படுவார். அவருடைய நாமம் அதிசயமானது. உம்முடைய நாமம் என்னவென்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் அதிசயமானது, என்னுடைய நாமம் அதிசயம். இந்த காலை நேரத்தில் அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும் ஆண்டவரே. நான் எத்தனையோ நாள் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் ஜெபங்கள் எங்கே என்று கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் அதிசயமாய் அவர் வெளிப்பட போகிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே, 4 திசைகள் அடைப்பட்டிருந்தால் எனக்காக வானத்தின் பலகணிகளை திறக்கிற ஆண்டவர், எனக்காக வானத்தின் பலகணிகளை என் ஆண்டவர் நிச்சயமாய் திறப்பார். அவர் அதிசயமானவராய் வெளிப்படுவா. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு, கிரியை செய்ய கூடாதபடிக்கு. ஓ ஹalleluya! கர்த்தருடைய கரம். எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையா ஆராதிக்கிறீங்களோ, உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆண்டவர் அதிசயமானவராய் வெளிப்பட போகிறீர். ஆண்டவரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உடைய சொந்த பிள்ளையாய் எங்களை மாற்றி இருக்கிறேன். எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும். உடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.